காப்பார் விமான விபத்து, விமானி குடிபோதையில் இருந்ததாக விசாரணை அறிக்கை உறுதி. காஜாங் வாகன உதிரிப்பாக தொழிற்சாலையில் தீ விபத்து, வளாகத்தின் 40 விழுக்காடு சேதம். சவுக்கீட் மற்றும் செந்தூலில் குடிநுழைவு அதிகாரிகள் திடீர் சோதனை, 32 வெளிநாட்டினர் கைது. புத்ரா ஐட்ஸ் தீ விபத்து, பாதிக்கப்பட்ட 190 வீடுகளில் மக்கள் மீண்டும் குடியேறினர், உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். புத்ரா ஐட்ஸ் தீ விபத்து, மசிபோவுக்கு பிறகு கார்டன்யா உற்பத்தியும் மீண்டும் தொடங்கியது. பூச்சோங் புத்ரா ஐட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பால் பாதிக்கப்பட்ட கார்டன்யா ரொட்டி தயாரிப்பு முழுமையாக மீண்டிருக்கின்றது. எரிவாயு கையிருப்பு இடையூறின் போது ரொட்டி உற்பத்தி தொடருவதை உறுதி செய்ய ஏதுவாக மின்சாரம் மற்றும் டீசல் உள்ளிட்ட மாற்று எரிபொருள் வளங்களை கார்டன்யா நிறுவனம் பயன்படுத்தியது. இதையடுத்து ஏப்ரல் 6ஆம் தேதி ரொட்டி உற்பத்தி வழக்கு நிலைக்கு திரும்பிவிட்டதாக அறிக்கையொன்றில் அது கூறியது. இதன் மூலம் பல பகுதிகளில் ஏற்பட்ட ரொட்டி கையிருப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டிருப்பதாக கார்டன்யா விளக்கியது. கார்டன்யா ரொட்டிகளைப் போலவே மசிபோ ரொட்டிகளும் புத்ரா ஐட்ஸ் தீ சம்பவத்தால் முன்னதாக பாதிப்பு ஏற்பட்டது. பழுதுபார்ப்பு பணிகளுக்கு வழிவிடுவதற்காக LNG எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டதால் ரொட்டி உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது. எனினும் மசிபோ ரொட்டி உற்பத்தியும் தற்போது வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது. இவ்வேளையில் முதன்மை ரொட்டி உற்பத்தி நிறுவனங்களின் சேவை வழக்கு நிலைக்கு திரும்பினாலும் போக்குவரத்து பிரச்சனை காரணமாக உட்புற பகுதிகளுக்கான சில்லறை ரொட்டி விநியோகம் முழுமையாக வழக்கு நிலைக்கு திரும்ப சற்று காலம் பிடிக்கலாம். மலேசிய மளிகை பொருட்கள் வியாபாரிகள் சங்கங்களின் சம்மேளனம் அவ்வாறு கூறியது. சுபாங் ஜயா புத்ரா ஐட்ஸில் ஏப்ரல் 1ஆம் தேதி எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மொத்தம் 190 வீடுகளில் முக்கிய தரப்பினரின் ஆய்வுகளில் பாதுகாப்பானவை என்று கண்டறியப்பட்ட பின்னர் அவ்வீடுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் குடியேறினர். நேற்றைய நிலவரப்படி பாதிக்கப்பட்ட 487 வீடுகளை தெனாகா நேஷனல் பிர்காட், IH ஸ்லாங்கூர் பிர்காட், தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, சுபாங் ஜயா நகராண்மை கழகம் மற்றும் அந்தந்த நிறுவனங்கள் உள்ளிட்ட 12 தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆய்வு செய்ததாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். இவற்றில் 328 வீடுகளில் குடியிருப்பதில் பாதுகாப்பு பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் அவற்றில் 190 வீடுகளில் மக்கள் குடியிருப்பதாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட 306 வீடுகளில் மின்சார வசதியை தெனாகா நேஷனல் பிர்காட் மீண்டும் விநியோகித்துள்ளது. இதனிடையே சம்பவம் நிகழ்ந்த இடம் போலீஸ் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து இருப்பதோடு குடியிருப்பாளர்கள் மற்றும் சிறப்பு பாஸ்களை கொண்டிருப்பவர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்ட இடத்திற்கு செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் காஜாங் பண்டார் டெக்னாலஜி காஜாங்கில் உள்ள ஒரு வாகன உதிரிப்பாக தொழிற்சாலை இன்று காலை தீப்பிடித்து எரிந்தது. அதில் தொழிற்சாலை வளாகத்தின் 40 விழுக்காடு சேதமடைந்தது. காலை 6 மணிக்கு அவசர அழைப்பு கிடைத்ததும் காஜாங் மற்றும் பாங்கி நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. 17 தீயணைப்பு வீரர்கள் தீயினை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தீ ஒரு வழியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அத்துறை உறுதிப்படுத்தியது. கெடா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் கெடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 9 to 13 ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கேப்பத்தானி கெடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கேப்பத்தானி கெடாவில். ஸ்லாங்கூர் காப்பாரில் கடந்த ஆண்டு விபத்துக்குள்ளான சிறிய ரக விமானத்தின் விமானி சம்பவத்தின் போது குடிபோதையில் இருந்துள்ளார். அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக அவர் மது அருந்தியிருந்ததாக
விமான விபத்து புலனாய்வு பிரிவான AAIB தனது இறுதி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மதுபோதையால் விமானத்தின் முக்கியமான தருணங்களில் நிலைமையை துல்லியமாக மதிப்பிடுவதற்கும் அதற்கு ஏற்றவாறு பதிலளிப்பதற்கும் விமானியின் திறன் சமரசம் செய்யப்பட்டிருக்கலாம். மதுவோடு விமானியின் ஆக்ரோஷமான பறக்கும் பாணியும் சேர்ந்து கொண்டதில் விமானத்தின் கட்டமைப்பு நெருக்கடியை சரியான நேரத்தில் அடையாளம் காண அவர் தவறியுள்ளார். இது நிலைமையை மேலும் மோசமாக்கியது என தனது 185வது பக்க அறிக்கையில் அப்பிரிவு கூறியுள்ளதாக FMT செய்தி வெளியிட்டுள்ளது. விசாரணையின் போது விமானியின் லாக்கருக்கு அருகில் மதுபானம் மற்றும் மதுபானம் அல்லாத பானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் சாட்சிகளின் வாக்குமூலங்களால் அவற்றின் உரிமையை உறுதிப்படுத்த முடியவில்லை. என்றாலும் நீண்ட நேரத்திற்கு அதிக சுமையுடன் சென்றதே அவ்விபத்துக்கு முதன்மையான காரணமாக இருக்கலாம் என்று அறிக்கை முடிவு செய்துள்ளது. விபத்து நடந்த இடத்தை சுற்றி பரவி கிடந்த விமானத்தின் உடைந்த பாகங்களை வைத்து பார்க்கும்போது செம்பனை தோட்டத்தில் விழுந்து நொறுங்குவதற்கு முன்பே நடுவானில் விமானத்தின் பெரிய கட்டமைப்பு பாகங்கள் அதிலிருந்து பிரிந்திருப்பதை AAIB அறிக்கை சுட்டிக்காட்டியது. சிங்கப்பூரின் விமான பாதுகாப்பு தொழில்நுட்ப பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால் இயக்கப்படும் பிளாக் ஷிப் கேப்ரியல் BK-16-TR விமானம் கடந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி சுபாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு காப்பார் நோக்கி மேற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த போது அவ்விபத்து ஏற்பட்டது. அதில் 30 வயது விமானியும் அவரது 42 வயது பயிற்சியாளரும் கொல்லப்பட்டனர். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். சவுகேட் மற்றும் செந்தூலில் குடிநுழைவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் ஆவணங்களை கொண்டிருக்காத 32 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். 15 மற்றும் 45 வயதுடைய அவர்களில் பெரும்பாலோர் தங்கும் விடுதிகள், சலவை கடைகள், உணவு விநியோகிப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் ஸ்னோக்கர் நிலையங்களில் வேலை செய்து வந்ததாக குவாலலம்பூர் குடிநுழைவுத் துறையின் இயக்குனர் வான் முகமது சோஃபி வான் யூசுப் தெரிவித்தார். சவுகீட் பகுதியில் முன்னாள் ஹோட்டலாக இருந்து தற்போது வாடகை அறைகளாக விடப்பட்ட இடத்தில் 22 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் பாகிஸ்தானை சேர்ந்த 4 ஆடவர்கள், 2 இந்தோனேசிய ஆடவர்கள், 9 இந்தோனேசிய பெண்கள், பங்களாதேசத்தை சேர்ந்த 5 ஆடவர்கள் மற்றும் தாய்லாந்தை சேர்ந்த 2 பெண்களும் அடங்குவர். செந்தூலில் கடை வீடுகளில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் ஒரு பாகிஸ்தான் ஆடவர், 3 இந்திய பிரஜைகள், 2 நேபாளியர்கள் மற்றும் 3 இந்தோனேசிய பெண்களும் கைது செய்யப்பட்டனர். குடிநுழைவு சட்டங்களை மீறி மலேசியாவில் கூடுதல் நாட்கள் தங்கி இருந்தது மற்றும் சட்டப்பூர்வ பயண ஆவணங்கள் இன்றி இருந்ததால் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக வான் மொஹமட் தெரிவித்தார். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. மலேசியாவுக்கு சுற்றுப்பயணிகளாக வந்த வங்காளதேசிகள் சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்படாத மருந்துகளை விற்பனை செய்யும் சட்டவிரோத மருந்தகங்களை நடத்தி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை சோதனை செய்யப்பட்ட போதிலும் இந்த உரிமம் பெறாத மருந்தாளர்கள் மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த மருந்துகளின் சேவைகளுக்கு இங்குள்ள வெளிநாட்டினர் மத்தியில் அதிக கிராக்கி உள்ளது. தங்கள் சொந்த நாட்டில் இருந்து மருந்து தேடும் வெளிநாட்டினருக்கு, குறிப்பாக வங்காளதேசிகளுக்கு மிகவும் பிரபலமான இடங்களாக தலைநகரில் பல இடங்களில் அம்மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஜாலான் சீலாங்கில் அத்தகைய ஏராளமான மையங்கள் இயங்கி வருவதும், தகுதியில்லாத நபர்கள் மருந்தாளர்களாக ஆள்மாறாட்டம் செய்வதும், வாடிக்கையாளர்களுக்கு மருந்து சீட்டுகளை எழுதி தருவதுமாக உள்ளனர். KKM வழங்கும் மருந்து மாத்திரைகளை இந்த வங்காளதேச மருந்துகளுக்கு குணமாக்கும் சக்தி அதிகம் இருப்பதாக வெளிநாட்டினர் நம்புகின்றனர், நம்ப வைக்கப்படுகின்றனர். அதிகாரிகள் கண்களின் படாமல் இருக்க அந்த மருந்தக சேவை குறித்து வெளியில் வங்காள மொழியில் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சால் அங்கீகரிக்கப்படாத மருந்து மாத்திரைகளை உட்கொள்வது உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம். எனவே அவற்றை விற்போருக்கு 25,000 ரிங்கேட் வரையிலான அபராதமும் 3 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். இரண்டாவது தடவையாக அதே குற்றத்தை புரிந்தால் அபராதம் 50,000 ரிங்கேட்டுக்கும் சிறை தண்டனை 5 ஆண்டுகளுக்கும் உயரும். இதுவே நிறுவனங்களாக இருந்தால் முதல் குற்றத்திற்கு 50,000 ரிங்கேட்டும், மீண்டும் புரிந்தால் 1,00,000 ரிங்கேட்டும் விதிக்கப்படலாம். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.
5 ஆண்டுகளுக்கு முன்பு சிகாமாட்டில் தனது உறவினரான 11 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் தற்காப்பு வாதம் புரியும்படி வேலையில்லாத நபர் ஒருவருக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. 41 வயதான குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான வழக்கை அரசு தரப்பின் அதிகாரி டியானா நஜிஹா முகமது ஃபவுதி நிரூபித்ததை தொடர்ந்து நீதிபதி சயானி மோமானோர் இந்த முடிவை தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டில் அடிப்படை முகாந்திரம் இருப்பதை அரசு தரப்பு ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளதால் தற்காப்பு வாதத்திற்கு தயாராகும்படி குற்றம் சாட்டப்பட்ட நபரை நீதிபதி கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்காப்பு வாதத்தை முன்வைப்பதற்கு ஜூன் 12 மற்றும் 13ஆம் தேதியை நீதிபதி நிர்ணயித்தார். இன்னும் திருமணம் புரியாமல் இருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி இரவு மணி 10:30க்கு சிகாமாட்டில் உள்ள ஒரு வீட்டில் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் 376வது பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அந்த நபருக்கு அதிகபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி விதிக்கப்படலாம். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.